எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ் பண்பாட்டு நாகரிகத்தை போற்றும் வகையில் தமிழ் பண்பாட்டு திருவிழா நடைபெற்றது. சென்னை வடபழனியில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரியில் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் சார்பில் தமிழ் பண்பாட்டு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் முனைவர் கு. சிவராமன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கீழடி, பெருணை ஆகிய இடங்களில் அகழாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தமிழரின் உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணவு பழக்க வழக்க முறை மற்றும் மருத்துவ முறைகள் ஆகியவை குறித்த கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தன. மேலும் மூலிகை வகைகள், மண்பாண்ட செய்முறை, தமிழ் பண்பாட்டு கலைகள் குறித்த கண்காட்சி 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்து காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சித்த மருத்துவர் கு. சிவராமன், நம் பண்பாட்டை கொண்டாடக்கூடிய விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். மாடுகளுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் அளித்துள்ளோம் என்பது ஜல்லிக்கட்டு ஓர் உதாரணமாக இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் மரபு, கலாச்சாரம் சார்ந்து வீரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பாரம்பரிய விளையாட்டாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் எதையும் புறந்தள்ளிவிடக்கூடாது என கு. சிவராமன் தெரிவித்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிகழ்வில் நம் தமிழை கொண்டாடக்கூடிய, நம் மரபை கொண்டாடக்கூடிய, நம் பண்பாட்டை, கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவில் பேசுவது என்பது, அதில் ஒரு சில அனுபவங்களை, கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது போல் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேறு எதுவும் இருக்காது. நண்பர்களே, நம்முடைய அன்றாட உணவில் இது போன்ற சிறுதானியங்களையும் நம் மரபு சொன்ன உணவுகளையும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்கணும். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி முதல்வர் அனந்த பத்மநாபன், இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள், சிறுதானியங்கள் பற்றிய விழிப்புணர்வும், கலை, பண்பாடு, நாகரிகத்தை பற்றிய 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்து பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கண்காட்சி மூலம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். நம்மளுடைய தொலைந்து போன நாகரிகம், கலாச்சாரம் அதெல்லாம் நமதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த பண்பாட்டு திருவிழான்றதை நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். இங்கே நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தினோம். கைக்குத்தல் அரிசியிலேருந்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய கலாச்சாரத்தில் உள்ள நெல் வகைகள்லேருந்து பண்பாட்டு சின்னங்கள், இதை எல்லாத்தையுமே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இந்த பண்பாட்டு திருவிழாவுடைய பிரத்யேக நோக்கம். தொடர்ந்து பேட்டியளித்த கல்லூரி பேராசிரியர் கோச்சடையன், பாரம்பரிய நெல்களால் நன்மைகள் குறித்தும், கைக்குத்தல் அரிசி மற்றும் அதன் தயாரிப்பு முறைகள் குறித்தும் விளக்கினார். 100 நாள் வேலை திட்டத்தில் கைக்குத்தல் அரிசி தயாரிப்பு முறைகளை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், கைக்குத்தல் அரிசி குறைவான விலைக்கு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஒரு வீட்டுக்கு ஒரு உரல், ஒரு உலக்கு இருக்கிற பட்சத்தில் நீங்களே நெல்லை வாங்கிக்கலாம், நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு சுத்தமான அரிசியை தயார் பண்ணிக்க முடியும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் தான் அது 35 ரூபா 40 ரூபாய்க்கு உட்கார முடியும். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் விவசாயத்தை சார்ந்த விவசாய தொழிலாளர்கள், இவர்கள் களத்தில் இறங்கும் ஒரு பட்சத்தில் இவங்களுக்கு கைக்குத்தல் தொழில்நுட்பம் தெரியும். இவங்க களத்தில் இறங்கணும். அது அரசு கவனத்தில் எடுத்து இவர்களை எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி குடிசை தொழிலாக மாற்றணும், கிராம தொழிலாக மாற்றணும். இவர்களை கைக்குத்தல் அரிசியை தயார் செய்த வச்சு 50 ரூபாய்க்கு கொடுங்க, அப்போவும் அதில் 10 ரூபா லாபம் இருக்கும். 60 ரூபாய்க்கு கொடுங்க, 20 ரூபா லாபம் இருக்கும். 30 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு கொடுங்க, 40 ரூபா லாபம் இருக்கும். அவங்களுக்கும் போய் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் சார்.